கோர்ட் ரெக்யூர்மெண்ட்டில் ஓஏ அண்ட் மசால்ஜி போஸ்டிங்க்கான அந்த ரெக்யூர்மெண்ட்டுக்கான ஒன் ஹாப்பி நியூஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பட் இது வந்து அன்அஃபிஷியல் நியூஸ், இது வந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கிடையாது. ஓகேங்களா? இப்போ என்ன தகவல் கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பிஃபோர் அவர் வீடியோ போஸ்ட் பண்ணதில் உங்களை சொல்லியிருப்பேன். கட் ஆஃப் ரேஷியோ வந்து 1:6 பாயிண்ட் சம்திங் அந்த மாதிரிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பேன். பட் பார்த்தீங்கன்னா அதை விட ஒரு நற்செய்தி கிடச்சிருக்கு. 1:10 ரேஷியோவுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா நபர்களை வந்து கூப்பிட போகிறாங்க. எதுக்கு? இப்போ ரிட்டன் எக்ஸாம் முடித்து ஷார்ட் லிஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணுவாங்க. அந்த ஷார்ட் லிஸ்ட்டில் உள்ள கேண்டிடேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே இதுக்கு சிவிக்கு போவாங்களே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு. அப்படி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகிறதுக்கு எவ்வளோ பேர் போக போகிறாங்க அப்படின்னா 1:10 ரேஷியோவுக்கு மேலே கூட பார்த்தீங்கன்னா ஆட்களை தேர்வு செய்து ஷார்ட் லிஸ்ட்டில் வெளியிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் கிடைச்சது. ஒரு அன்அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. அதை உங்களுக்கு வீடியோ மூலமாக வந்து கன்வே பண்ணுறேன். இது அதிகாரப்பூர்வமான செய்தி கிடையாது. ஓகேங்களா? எப்படி இதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது 1:10 ரேஷியோவுக்கு மேலேன்னு சொல்லும் போது அந்த 70க்கு மேலே மார்க் எடுத்திருப்பாங்க பார்த்தீங்களா, 100க்கு 70க்கு மேலே 70, 72, 75 இந்த மாதிரி 70க்கு மேலே எடுத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வாய்ப்புகள் கிடைக்கிது அவங்க சிவிக்கு போகிறதுக்கு அப்படின்ற ஒரு நல்ல செய்தியை பார்க்க முடியுது. உடனே இது ப்ரியாரிட்டிக்கு மட்டுமா அப்படின்ற ஒரு கேள்வியை கமெண்ட் பாக்ஸில் கேட்பீங்க. அதுக்கும் நான் பதில் சொல்லிடுறேன். ப்ரியாரிட்டிக்கு ப்ரியாரிட்டி பர்சன் எடுப்பாங்க, நான் ப்ரியாரிட்டிக்கு நான் ப்ரியாரிட்டி பர்சன் தான் எடுப்பாங்க. அப்படி இருக்கும் போது நான் ப்ரியாரிட்டியோ ஓகேங்களா, ஒரு 75, 70 ஸோ அந்த ரேஞ்சில் உள்ளவங்களும் பார்த்தீங்கன்னா 1:10 ரேஷியோவுக்கு மேலே அப்படின்னு சொல்லும் போது ஈஸியாக இந்த மார்க் உள்ளவங்களும் சிவிக்கு போகலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது. அன்அஃபிஷியல் தகவல் கிடைச்சது அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான விஷயத்தை உங்கள்கிட்ட சந்தோஷமாக தெரியப்படுத்திக்கிறேன். அடுத்து என்ன விஷயம் சொல்ல போகிறேன்னா, இப்போ 1:10 ரேஷியோவில் செலக்ட் ஆனவங்க சிவி அட்டன் பண்ணி இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் ரிஜெக்ட் ஆவாங்க பார்த்தீங்களா? ரிஜெக்ட் ஆனதுக்கப்புறமா இன்னொரு ஷார்ட் லிஸ்ட்டை பக்காவாக வெளியிட்டு அதில் உள்ளவங்க தான் எங்கே போவாங்க, அடுத்து ப்ராக்டிக்கல் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு போவாங்க. ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட்டு. அப்படி ப்ராக்டிக்கலுக்கு போகும்போது அப்போ தான் 1:5க்கு மேலே உள்ள ரேஷியோவில் போவாங்க. எப்படி? 1:5 அந்த ரேஷியோவுக்கு மேலே உள்ள பர்சன்ஸ் வந்து அப்போ ப்ராக்டிக்கல் போவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்டில் நடக்க போகுது அப்படின்ற ஒரு அன்அஃபிஷியல் நியூஸ், ஒரு ஹாப்பியான நியூஸ் அப்படின்றதுனால உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இந்த விஷயத்தை. அப்புறம் கமெண்ட் பாக்ஸில் இதையும் கேட்குறீங்க. இதைத்தான் நேற்று வீடியோவில் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தான்ல, நம்ம அந்த ஷார்ட் லிஸ்ட்டை வந்து ஜூன் 27ஆம் தேதிக்குள்ளே எதிர்பார்த்துடலாம், வந்துடலாம். அடுத்து கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஜூன் 30ஆம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்துடும். அடுத்து ஹால் டிக்கெட்டு, அதாவது எதுக்கான ஹால் டிக்கெட்னால் இப்போ நீங்கள் அந்த சிவிக்கெலாம் போகிறதுக்கான நுழைவுச்சீட்டு அப்படின்றது அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜூலை 4ஆம் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. எல்லாம் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்றத நேற்று வீடியோவில் சொன்னேன். பட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்றதுனால அகைன் உங்கள்கிட்ட இந்த விஷயத்தை ரிப்பீட் பண்ணி ஒரு ஹாப்பியான நியூஸையும் இந்த வீடியோவில் சொல்லி முடிச்சுட்டு, அதான் இப்போ சொன்னோம்ல அந்த 1:10 ரேஷியோ அந்த விஷயத்தையும் சொல்லி முடிச்சுட்டு விடைபெறுகிறேன். நன்றி.